ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு பட்டை, லவங்கம், பே லீஃபு, கொஞ்சம் கல்பாசி, சோம்பு இதெல்லாம் ஆயிலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஆனியன் நல்லா ஸ்லைஸஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளினா நீங்கள் ஒரு 4 தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப குட்டி குட்டி தக்காளி தான் எடுத்தேன். ஸோ நான் 6 தக்காளி எடுத்துகிட்டு நல்லா அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நான் ஸ்லைஸாக அதையும் கட் பண்ணிவிட்டேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காய்ச்சி ஸோ எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு 2 கப்ஸ் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு 3 கப் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேஷ்யூஸ் கொஞ்சம் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணியிருந்தாலும் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் வச்சு எடுத்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.